ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டபுள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ செய்ய போகிறது 1 கிலோக்கான பேட்டர். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா, டார்க் சாக்லேட், 3 முட்டை, கொக்கோ பவுடர், மில்க் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட், ரீஃபைண்ட் ஆயில் நான் எடுத்திருக்கேன். பட்டரும் எடுத்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் அல்லது பட்டர். ஜீனி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸ். ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஆல்மண்ட் துருவி போட கடைசியில். நம்ம இப்போ சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாக்லேட்டை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடணும். இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்ச ஆயிலை மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இதுவே நீங்கள் பட்டர் எடுத்திங்கன்னா பட்டர் சாக்லேட் ரெண்டுமே சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச ஜீனி பவுடரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ஜீனி நல்லா முட்டை கூட கரைஞ்சிடணும். அப்போ தான் ப்ரௌனி நல்லாயிருக்கும். ப்ரௌனி மேலே அந்த கிரிங்கிள் டாப் நல்லா வரும். நம்ம இன்னொரு பேட்ச் சீனியும் போட்டுக்கலாம். நல்லா ஜீனி கரையிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ மைதா கூட நம்ம கொக்கோ பவுடர் எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த மாவு சலிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துக்கோங்க. ஓவர் பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நம்ம எடுத்து மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் ஆயில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் மாவையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனால் போதும். சைடில் உள்ள மாவெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி 10 மினிட், 180 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எப்படி லேயராக வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துப்போம்.
இந்த பால் வந்து இந்த பேட்டரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பேட்டரை நம்ம ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த பபுள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. பபுள்ஸ் இருந்தால் வந்து உப்பி வந்துடும். அதனால் வந்து இப்படி செஞ்சுக்கோங்க. டாப்பிங்ஸாக அந்த சாக்லேட் எடுத்து வச்ச சாக்லேட்டை வந்து ப்ரௌனி மேலே வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம எடுத்து வச்ச பாதாம் வந்து திருவி போட்டுப்போம். நான் மீதி இருந்த பேட்டரை வந்து அலுமினியம் ஃபாயிலில் வந்து போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஓவனில் எடுத்து வச்சாச்சு. 180 டிகிரி 25 மினிட் 25 நிமிஷம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரௌனி நல்லா கிரிங்கிள் லேயரோட நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரௌனி வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என் யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.